ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பாலினாமியல் சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, இந்த எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி ஒன் கான்செப்ட், சொல்யூஷன் பை கிராஃப்ஸ். ஓகே, ஒரு பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம இதில் இருந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃப்ரம் கிராஃப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, y is equal to p of x. y is equal to p of x. ஓகே, y equal to p of x அப்படின்னா a polynomial function with variable x. ஓகே, வேரியபிள் என்னது, x. அப்ப நம்ம ஜீரோஸ்க்கு எந்த ஆக்சிஸை பார்க்கணும் அப்படின்னா x ஆக்சிஸை we have to check. ஓகே, இந்த ஆக்சிஸ் பார்க்கணும், we have to check x axis. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் எந்த வேரியபிள்ல டினோட் பண்ணியிருக்காங்களோ p of x அப்படின்னா அப்போ எக்ஸுங்கிற ஆக்சிஸில் we have to check for zeros. ஸோ கொடுத்துருக்க கிராஃப் எத்தனை தடவை எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுதோ ஆர் இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் என்னது, நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இப்போ கொஸ்டினே பார்த்துடலாம். இந்த கிராஃப் ஆஃப் y equal to p of x are given in figure 2.1 which is nothing but the below one. Below, for some polynomials p of x, find the number of zeros of p of x in each case. Okay, so அப்போ first case பார்ப்போம். first caseல graph பாருங்க, கிராஃப்ங்கிறது இதுதான், இது axis xy, x dash y dashங்கிறது இது axis. ஓகே, இப்போ வந்து கிராஃப்ங்கிறது இதுதான் கிராஃப், இது என்னது கிராஃப். ஓகே, ஸோ அப்போ இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல தானே மீட் ஆகுதான்னு பார்க்கணும், ஏன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது, பி ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பார்க்கணும், இதில் எங்கே மீட் ஆகுது, எக்ஸில் எங்கேயாச்சும் இந்த கிராஃப் மீட் ஆகுதா, மீட்டே ஆகலை. ஸோ த நம்பர் ஆஃப் zeros are 0. ஓகே, ஸோ இதுக்கு 0, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எடுத்தோம்னா இதுக்கு 0, நோ சொல்யூஷன் ஆர் நோ 0. ஓகே, ஏன் ரீசன் the graph is parallel to x axis. The graph is parallel to x axis. graph parallel to x axis நால என்ன சொல்லிரலாம், அது இது மீட் ஆகாது, therefore it has no zeros வந்து கிடையாது. ஓகே, செகண்ட் ஒன், இதோட கிராஃபை பாருங்க. ஸோ இது ஆக்சிஸ் பி ஆஃப் எக்ஸ்ங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க போய் மீட் ஆகுது, இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஓகே, திஸ் ஒன் பாயிண்ட். அப்ப இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லிடலாம், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆர் எவ்வளோ, 1. ஓகே, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆர் 1. ரீசன் என்ன, ரீசன் வந்து since the graph meet x axis at one point. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ல கிராஃப் என்ன ஆகுது, ஒன்லி ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது, therefore நம்பர் ஆஃப் ஜீரோ இஸ் 1. ஓகே, இப்போ தேர்ட் ஒன்னுக்கு பார்ப்போம். தேர்ட் ஒன்னுக்கு என்ன சொல்லிடலாம், கிராஃப் பாருங்க, இங்க இருந்து போய் இங்க வருது, திருப்பி இதுல போகுது. ஸோ அப்போ எங்கெங்க மீட் ஆகுது, இங்க 1, இங்க 2, இங்க 3. ஓகே, ஸோ அப்போ 3 இடத்துல மீட் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன எழுதிடலாம், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆர் என்ன எழுதிடலாம், 3. ரீசன் நீங்களே என்ன சொல்லிடலாம், வாட் இஸ் ரீசன், the graph meets the x-axis at 3 points. At
3 points. Okay, so இதான் இதுக்கு ரீசன். இப்போ அடுத்து fourth question பார்ப்போம். ஓகே, இப்போ fourth ஒன்ல என்ன சொல்றோம்? fourth question number of zeros எத்தனை? கிராஃப் பாருங்க. கிராஃப் வேணா நம்ம வேற கலர்ல மார்க் பண்ணிப்போம். ஓகே, கிராஃப் எத்தனை பாயிண்ட்ல மார்க் ஆகுது? இங்க 1 அண்ட் இங்க 1. ஓகே, ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வரும்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை? 2. ஸோ 2 zeros. Why reason? Graph meet the x-axis. Graph meets or intersect. Okay, meets பதில் என்ன எழுதிக்கலாம்? intersect. The graph intersect x-axis at 2 points. Okay, அடுத்து fifth one. graph பாருங்க. x-axis 1 2 3 4. ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை வரும்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை? 4. ஓகே, ரீசன் அதே தான். கிராஃப் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 4 பாயிண்ட்ஸ். ஓகே, அதே தான் ரீசனும். கிராஃப் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 4 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ கடைசி ஒன், சிக்ஸ்த் சப்டிவிஷன். சிக்ஸ்த்தில் என்ன கொடுத்துருக்கு? கிராஃப் எத்தனை இடத்துல மீட் ஆகுது? 1 இங்கே ஒரு தடவை மீட் ஆகிருக்கு. ஸோ 2 இங்கேயும் ஒரு தடவை மீட் ஆகி தான் போயிருக்கு. ஸோ அப்போ இது 3. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் ஜீரோஸ், சிக்ஸ்த் சப்டிவிஷன், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 3. ஓகே, ரீசன் graph meets or graph intersects, mathematical எழுதிப்போம். graph intersects x-axis at 3 points. இன்னும் டீடைலாக எதுனா 3 டிஸ்டிங்க் பாயிண்ட்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிராஃபிக்கல்ல இருந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அந்த கமெண்ட்ஸுக்கு நான் உங்கள் எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, ஸோ லெட் அஸ் மீட் இன் தி another video. Thank you.